கடகம் ராசிக்காரர்களுக்கு 2025 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அன்று செவ்வாய் மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதிக்கு திரும்புவதன் காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் பார்ப்போம். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதரகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் நிறைந்த அமைப்பிற்கு மாறுவது என்பது நிச்சயமாக பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல சுப நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் முன்னேற்றங்களுக்கான வழிகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வருவதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகம் உங்களுக்கு உண்டு. கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் பார்வையில் செவ்வாய் சமக்கிரகமாக இருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை அதிநட்பு கிரகமாக பார்க்கிறார். கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக செவ்வாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட செவ்வாய் இந்த தருணத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பலம் பெற்று பயணிப்பது பல்வேறு விதங்களான விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் நிறைந்தவைகளாகவும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிமைகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் மாற்றிக் கொடுக்கிறார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் விரயஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார். கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் நட்புக்கிரகமாக இருக்கின்ற செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் நிறைந்த அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார். இது சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகச் சிறப்பாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக மிகச் சிறப்பான பார்வைகளை பெற்றிருக்கக்கூடியவர் செவ்வாய் மட்டும்தானென்று கூற முடியும். நவகிரகங்களிலேயே குரு சனி செவ்வாய் போன்ற 3 கிரகங்களுக்கு மட்டும்தான் 3 சிறப்பு பார்வைகள் உண்டு. இந்த வகையில் பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தையும் 6ஆம் இடமான யோகஸ்தானத்தையும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் செவ்வாய் தன்னுடைய சப்தம பார்வையால் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார். எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பிரமாண்டமாக அதிரடியாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஜீவனாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகச் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கிறார். கடன் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற தொல்லைகள் தொந்தரவுகள் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறார். எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் முன்னேற்றமும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிஸ்தானத்தை செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையான சுகஸ்தான பார்வையால் பார்க்கிறார். எனவே குடும்பத்தில் சுப விசேஷங்களில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகள் முழுவதுமாக நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பாக சுப விசேஷங்கள் இனிதாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் நீங்கள் நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது. எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடைகள் தாமதங்கள் கூட இந்த நேரத்தில் அருமையாக கட்டுப்பாட்டுக்குள் வரும். அது மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்பு சந்தர்ப்பங்களையும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் வாரி வழங்குகிறார். இவ்வாறாக செவ்வாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி வாய்ப்புகளை மிகச் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையான அஷ்டம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார். எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் நீங்கும்.
என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சவால்கள் நிறைந்த பணிகளை கூட மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்ல அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு. இதுவரையில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் நீச்சம் அடைந்த நிலையில் வக்ரகதியில் திரும்பி பல மாதங்களாக வக்ரநிலையில் பின்னோக்கி நகர்ந்து ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எவற்றிலும் எதிலும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் மட்டுமே இருக்குமென்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக செவ்வாய் வாரி வழங்குகிறார். இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய விளைநிலம் வாங்குதல் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பூமிகாரகரான மங்களக்காரரான செவ்வாய் வாரி வழங்குகிறார். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் மந்தமாக இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பணிகளையும் இனி அதிவிரைவாக தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காணக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது. இந்த மாதிரியாக செவ்வாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிரடியான பிரம்மாண்டமான செல்வச்செழிப்புகளும் இந்த நேரத்தில் நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். உங்களுக்கு ஜீவனாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலுப்பெறுவது கண்டிப்பாக இந்த தருணத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் எல்லாவிதமான நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பிரம்மாண்டமாக அதிரடியாக கிடைக்கிறது. கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய வீண் விரயச்செலவுகள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல சுபவிசேஷங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அமையும். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் எல்லாவிதமான பணிகளையும் துல்லியமாக துரிதமாக அதிவிரைவாக மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடிவரும். வெகுகாலங்களாக நடைபெறாமல் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நல்ல காரியங்கள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடிவரும். இந்த காலகட்டத்தில் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் மிகவும் சிறப்பாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடியே உடன்பிறந்தவர்கள் வழியில் ஒற்றுமைகள் மேம்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாகவும் நீங்கள் திட்டமிட்ட நினைத்த காரியங்களை அவற்றின் தன்மை அறிந்து மிகச் சிறப்பாக செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை காணக்கூடிய விதத்தில் அருமையான அற்புதமான நல்ல முன்னேற்ற அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் நிச்சயமாக வாரி வழங்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த நேரத்தில் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமாக அதிரடியாக உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான வியாபாரத்துறை தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் திருப்திகரமாக சந்திப்பதற்கான மிகச்சிறந்த யோகங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை நன்கு திட்டமிட்டு அவற்றில் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை முன்கூட்டியே கணித்து மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. எனவே இதுவரையில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கடினமாக இருந்து வந்த எல்லாவிதமான காரிய தடைகளும் தாமதங்களும் நீங்கும். வர்த்தகம் மற்றும் தொழில்துறை ரீதியாக அசுர வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது என்பதை வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார்.
உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை ஆசைகளை சிறப்பாக கையாளுவது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் நிறைந்த பணிகளை கூட இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களுமில்லாமல் மிகச் சிறப்பாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காணக்கூடிய அற்புதமான அருமையான நல்ல சூழ்நிலைகள் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வழிகள் புலப்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது. அரசியலில் இருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய முக்கியமான நகர்வுகளை இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார். உங்களுக்கு வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் திகழ்கிறார். செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய வீரம் ஆற்றல் விவேகம் என்பது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை பிரமாண்டமாக அதிரடியாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை காணக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் ஆற்றல்களும் நிறைந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் பலமாக பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுகிறார். உங்களுக்கு பூமிகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொத்து நிலம் வீடு மனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக வாங்கி மகிழ அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களக்காரரான உத்வேகக்காரரான சகோதரகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் செலுத்துகிறார். இந்த தருணத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் மங்களகாரகன் என்பதால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி காலகட்டத்தை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் நிச்சயமாக நன்கு பயன்படுத்திக் கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள்.